ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஜூன் மாத 3ஆம் வாரத்திற்கான வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஏற்கனவே 2 வாரங்களுக்கு நம்ம யூடியூப் சேனலில் கரண்ட் அஃபேர்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி ஜூன் 14 டு ஜூன் 20 வரைக்குரிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாருங்கள் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். ஆர்டர் ஆஃப் தி ஒயிட் டபுள் கிராஸ் ஃபஸ்ட் கிளாஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஒரு அவார்டு. இந்த அவார்டு யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா நம்ம இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. எந்த அரசாங்கம் கொடுத்துருக்காங்கன்னா ஸ்லோவாக்கிய அரசாங்கம் கொடுத்துருக்காங்க. இது மோடி அவர்களின் 33வது உலக நாடுகளின் அங்கீகாரமாகும். அடுத்து பார்க்கும்போது ஒரு ஏவுகணையை பற்றி பார்ப்போம். என்ன ஏவுகணைனா LRLACM ஏவுகணை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த LRLACMோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா லாங் ரேஞ்ச் லேண்ட் அட்டாக் க்ரூஸ் மிசைல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது DRDOவால் முழுமையாக உள்நாட்டில் தயாரிக்கப்பட்டது. இதோட அந்த பயணிக்கக்கூட தூரம் எவ்வளவுனா 1500 கிலோமீட்டர் தூரம் கொண்டது. இது ஒடிசாவில் இருக்கிற டாக்டர் APJ அப்துல் கலாம் தீவிலிருந்து இந்த ஏவுகணை வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். பிரியதர்ஷினி இலவச பேருந்து பயண திட்டம். இந்த பிரியதர்ஷினி இலவச பேருந்து பயண திட்டம் எங்கே செயல்படுத்துகிறாங்கன்னா கேரள மாநிலத்தில் செயல்படுத்துகிறாங்க. இந்த திட்டம் எப்போ தொடங்கப்பட்டதுன்னா ஜூன் 15, 2026 தொடங்கப்பட்டது. இந்த பேருந்து பயண திட்டம் யார் யாருக்கானதுன்னா பெண்கள் மற்றும் திருநங்கைகளுக்கானது. இது மாதிரி மற்ற மாநிலங்கள் செயல்படுத்தக்கூடிய இலவச பேருந்து பயண திட்டங்கள் என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு தமிழ்நாடு மகளிர் விடியல் பயணம் அப்படிங்கிற திட்டத்தை செயல்படுத்துகிறாங்க. கர்நாடகாவில் சக்தி திட்டம் அப்படிங்கிற திட்டம் இருக்குது. இது பெண்கள் மற்றும் மாணவர்களுக்கான இது. தெலுங்கானா மாநிலத்தில் மகாலட்சுமி அப்படிங்கிற திட்டம் செயல்படுத்துகிறாங்க. இது பெண்கள் மற்றும் திருநங்கைகளுக்கானது. ஆந்திராவில் ஸ்ரீ சக்தி அப்படிங்கிற திட்டமும், டெல்லியில் பிங்க் சகேலி ஸ்மார்ட் கார்டு திட்டமும் செயல்படுத்துகிறாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு முக்கியமான திட்டம் பார்ப்போம். பிரதான் மந்திரி விக்சித் பாரத் ரோஜ்கர் யோஜனா அப்படிங்கிற திட்டம். இந்த திட்டம் முழுக்க ஒரு மத்திய அரசினுடைய திட்டம். இது எப்போ தொடங்கினாங்கன்னா ஜூலை 1, 2025 தொடங்கினாங்க. இதை செயல்படுத்தக்கூடிய அமைச்சகம் என்னதுன்னா மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம். இதோட திட்ட மதிப்பு எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 99,446 கோடி ரூபாய். இதோட திட்ட காலம் ஆகஸ்ட் 1, 2025 ஜூலை 31, 2027 3.5 கோடி வேலைவாய்ப்புகளை உருவாக்குறது தான் இதோட இலக்காக இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஆற்றல் மாற்ற குறியீட்டில் இந்தியா எத்தனாவது இடத்தை பெற்றுள்ளது? ஆற்றல் மாற்ற குறியீட்டில் இந்தியா 70வது இடத்தை பெற்றுள்ளது. இந்த ஆற்றல் மாற்ற குறியீடு யார் வெளியிடுறாங்கன்னா உலக பொருளாதார மன்றம், இங்கிலீஷில் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அமைப்பு தான் வெளியிடுறாங்க. இதில் முதலிடம் பெற்றிருக்கிறது ஸ்வீடன், 2ஆம் இடம் ஃபின்லாந்து, 3ஆம் இடம் டென்மார்க். இந்தியா 70வது இடம் பெற்றிருக்கு. அடுத்து QS அப்படிங்கிற நிறுவனம் உலக பல்கலைக்கழகங்களுக்கான தரவரிசையை வெளியிட்டிருக்காங்க. அதில் முதலிடம் பெற்ற பல்கலைக்கழகம் என்னன்னா கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் தான் முதலிடம் பெற்றிருக்கு. இது 25வது எடிஷனாக வெளியிடுறாங்க. உலக அளவில் ஃபஸ்ட்டு கேம்பிரிட்ஜும், 2வது இடத்துல லண்டனை சேர்ந்த இம்பீரியல் காலேஜும் ஸ்டான்ஃபோர்டு யூனிவர்சிட்டி ரெண்டுமே 2வது பிளேஸில் இருக்காங்க. இந்தியா சார்பில் பார்க்கும்போது IIT டெல்லி 118வது இடத்துலையும், IIT பாம்பே 134வது இடத்துலையும், IIT மெட்ராஸ் 170வது இடத்துலையும் இருக்குது. தேசிய வளர்ச்சி வங்கியின் 10வது உறுப்பினராக இணைந்துள்ள நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் உஸ்பெகிஸ்தான். இந்த தேசிய வளர்ச்சி வங்கியை பற்றி பார்க்கும்போது தேசிய வளர்ச்சி வங்கி எப்போது உருவாக்கப்பட்டதுன்னா 2015 உருவாக்கப்பட்டது. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் தலைமையகம் எங்கே இருக்குன்னா சீனாவில் இருக்கிற சாங்காய் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சமீபத்தில் திரிபுரா மாநிலத்தைச் சேர்ந்த எந்த இசைக்கருவி புவிசார் குறியீடு பெற்றுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் சரிந்தா அப்படிங்கிற இசைக்கருவி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பிட்ச் பிளாக் அப்படிங்கிற எக்ஸசைஸ் எந்த 2 நாடுகளுக்கு இடையே நடைபெறும் விமானப்படை கூட்டு பயிற்சி அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த 2 நாடுகளுக்கு இடையில்னா இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையில் நடைபெறும் ஒரு கூட்டு விமானப்படை பயிற்சி ஆகும். அடுத்த கொஸ்டின். 2026ஆம் ஆண்டுக்கான உலக அமைதிக்கான குறியீட்டில் முதலிடம் பிடித்த நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஐஸ்லாந்து. இந்த உலக அமைதிக்கான குறியீடு யார் வெளியிடுறாங்கன்னா பொருளாதார மற்றும் அமைதிக்கான நிறுவனம், ஆஸ்திரேலியாவில் இருக்கிற பொருளாதார மற்றும் அமைதிக்கான நிறுவனம் தான் வெளியிடுறாங்க. இதில் முதலிடத்தில் யார் இருக்காங்கன்னா ஐஸ்லாந்து இருக்காங்க. இப்போ மட்டும் இல்லை, தொடர்ந்து 19 முறையாக முதலிடத்தில் இருக்காங்க. இந்தியாவோட ரேங்க் பார்க்கும்போது 2026 127வது பிளேஸில் இருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்திய இராணுவத்தின் புதிய தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் தீரஜ் சேத். நெக்ஸ்ட் கொஸ்டின்.
மொத்த விற்பனை விலை குறியீட்டை கணக்கிட உதவும் அடிப்படை ஆண்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. மொத்த விற்பனை விலை குறியீட்டை கணக்கிட உதவும் அடிப்படை ஆண்டு 2021-22. நெக்ஸ்ட் கொஸ்டின், உலக வங்கியின் கணிப்பின்படி 2027க்கான மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்னவாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 6.6%. அடுத்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்டானது, கொஞ்சம் நல்லா பாருங்கள். G7 பற்றிய கூற்றுகளில் சரியானவை எவைன்னு கேட்டிருக்காங்க. முதல் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, G7 கூட்டமைப்பு உருவாக்கிய நாடுகளில் கனடா ஒன்றுன்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது ஆப்ஷன், இந்தியா G7 கூட்டமைப்பில் ஒரு உறுப்பினர். மூன்றாவது ஆப்ஷன், 52வது G7 மாநாடு பிரான்ஸ் நாட்டில் நடந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் கூற்று 3 மட்டும்தான் சரியானது. இந்த G7 சமிட் 2026 பார்க்கும்போது இது எத்தனாவது எடிஷன்னா 52வது எடிஷனாக நடந்திருக்கு. எங்கே நடந்துச்சுன்னா பிரான்ஸ் நாட்டில் இருக்கிற இவியான் அப்படிங்கிற பிளேஸில் நடந்துச்சு. இதில் உறுப்பினர்களாக யார் யார் இருக்காங்கன்னா, அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான், கனடா. கனடா வந்து ஒரு உறுப்பினர், ஆனால் அது வந்து ஃபவுண்டிங் மெம்பர் கிடையாது. அதே மாதிரி இந்தியா வந்து இதில் வந்து உறுப்பினர் கிடையாது, சிறப்பு அழைப்பாளராக கலந்துக்கிட்டு இருக்காங்க. 2026 மாநாட்டில் சிறப்பு அழைப்பாளராக இந்தியா வந்து கலந்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, உலக இரத்த கொடையாளர்கள் தினம் பிளட் டோனர்ஸ் டே எப்போதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஜூன் 14. நெக்ஸ்ட் கொஸ்டின், உலக காற்று தினம் எப்பொழுது? உலக காற்று தினம் ஜூன் 15. இந்த உலக காற்று தினத்தோட கருப்பொருள் எங்கள் காற்று எங்கள் சமூகம் அப்படிங்கிறது தான் இதோட கருப்பொருளாக இருக்குது. அடுத்த கொஸ்டின், உலக முதலைகள் தினம் எப்போது? உலக முதலைகள் தினம் ஜூன் 17. அடுத்த கொஸ்டின், நிதி நடவடிக்கை பணிக்குழு அதாவது ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸோட துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நாடு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து இந்தியா அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சராக இருக்குது. இந்த நிதி நடவடிக்கை பணிக்குழுவை பற்றி பார்க்கும்போது இது எப்போ உருவாக்குனாங்கன்னா 1989 உருவாக்குனாங்க. இதில் மொத்தமாக எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்கன்னா 40 உறுப்பினர்கள் இருக்காங்க. இந்தியா வந்து 2010 ஆண்டு வந்து இந்த ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸில் வந்து உறுப்பினராக வந்து ஜாயின் பண்ணாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். உலக அகதிகள் தினம் எப்பொழுதுனா ஜூன் 20 தான் வந்து உலக அகதிகள் தினமாக கொண்டாடப்படுறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், 16வது பிரிக்ஸ் வேளாண்மை அமைச்சர்கள் மாநாடு எங்கு நடைபெற்றது? 16வது பிரிக்ஸ் வேளாண்மை அமைச்சர்கள் மாநாடு எங்கு நடைபெற்றதுன்னா மத்திய பிரதேச மாநிலத்தில் இருக்கிற இந்தூர் அப்படிங்கிற பிளேஸில் தான் வந்து நடைபெற்றது. அடுத்த கொஸ்டின், தமிழ்நாட்டின் முதல் இளஞ்சிவப்பு நிற காவல் சாவடி எங்கு திறக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பொன்னேரி அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். தேங்க்யூ.